எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கீகிதம்லா. இன்னைக்கு வந்து நம்ம iQOO Z7 ப்ரோட ஒரு அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தான் நமக்கு வந்து iQOO Z7 ப்ரோட பாக்ஸ். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து iQOO Z7 Pro 5G அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு அடிச்சுட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு ரிவ்யூ யூனிட். ஸோ இது வந்து நான் லான்ச்சுக்கு முன்னாடியே இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் வந்து எனக்கு இப்போ கரெக்டாக தெரியல. ஆனால் லான்ச் ஆன உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள வந்து iQOO Z7 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வருது. ஸோ இதான் நமக்கு வந்து iQOO Z7 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதுக்கும் செம்ம ப்ரீமியமாக இருக்குது, அதே சமயத்தில் பிடிக்கும் போதும் செம்ம ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பின்னாடியே நமக்கு வந்து கிளாஸ் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கர்வ்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மேட் ஃபினிஷும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பிடிக்கும் போது. ஸோ நம்ம வந்து ஃபோன் வந்து பக்கத்தில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து ஒரு நார்மல் குவாலிட்டி TPU கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. பெருசாக வந்து நமக்கு ஸ்பெஷலாக வந்து வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குவிக் ஸ்டார்ட் கைடு வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாரண்டி கார்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 66 வாட் சார்ஜர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமமாக 66 வாட் வந்து நமக்கு சப்போர்ட் வந்து பண்ண போகுது. அதே சமயத்தில் அவங்களோட ப்ரொப்ரைட்டரியான சார்ஜிங் கேபிளும் உள்ள வந்து நமக்கு பாக்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோனோட ஒரு வியூவை பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்லணும், ஃபோன் வந்து செம லைட் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் வந்து 175 கிராம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஃபோனு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோனோட கேஸும் பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. ஃபோன் பார்க்குறதுக்கும் சரி, ஃபீல் பண்ணும்போதும் சரி, செம்ம ப்ரீமியம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ iQOOக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் அதுக்கே ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பூட் வந்து இப்போ இந்த iQOO Z7 Proக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் iQOO 5G பவர்ட் பை Android அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நான் வந்து ஃபோனை வந்து செட் பண்ணிட்டு வரோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.78 inch Amoled 120Hz கர்வ்டு டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு Mediatek Dimensity 7200 5G ப்ராசஸர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா வந்து நம்மளுக்கு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு 4600 mAh பேட்டரி வித் நமக்கு வந்து 66 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி நமக்கு வந்து ஹை குவாலிட்டி கிளாஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மேட் ஃபினிஷ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்கறதுக்கும் சரி, பிடிக்கும் போதும் சூப்பராக இருக்குது. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஒரே ஒரு 64 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் இருக்குது. ஆனால் இதில் வந்து நமக்கு அல்ட்ரா வைட் இல்லாட்டி டெலிஃபோட்டோ அந்த மாதிரி வேறு எதுவுமே வந்து நமக்கு கொடுக்கவே வந்து இல்லை. மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. அதே சமயத்தில் ப்ரொஃபஷனல் போர்ட்ரேட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து டெக்ஸ்ட்டில் வந்து எழுதியிருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து வேறு எதுவுமே இல்லை. ஸோ மேலே வந்து நமக்கு க்ளீனாக வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கீழே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு மைக்ரோஃபோன் இருக்குது. அதே சமயத்தில் சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் 2 நேனோ சிம் போட்டுக்கலாம். இதில் வந்து நீங்கள் மெமரி கார்டு வந்து போட முடியாது. ஸோ 128 GB வேரியன்ட், அதே சமயத்தில் 256 GB வேரியன்ட் இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து 10 5G பேண்ட் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ 5G வந்து நானே பர்சனலாக வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். செம்ம ஃபாஸ்ட்டாக 5G வந்து வேலை செய்யுது. ஸோ 5Gயில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா NFC வந்து நம்மளுக்கு இல்லை. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன், பவர் ஆன் ஆஃப் பட்டன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நம்மளுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேன் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரொம்ப க்ளீனாக எதுவுமே நம்மளுக்கு வந்து கொடுக்கலாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ரொம்ப க்ளீனாக வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து அடுத்த ஃபீச்சருக்கு போகிற முன்னாடி நம்ம வந்து HDFC பேங்க் கிரெடிட் கார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த HDFC பேங்க் கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எக்கச்சக்கமான வெல்கம் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான EMI வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஜஸ்ட் வந்து 2500 rupees மேலே நீங்கள் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் அது வந்து EMI வந்து உங்களால் வந்து கன்வெர்ட் வந்து பண்ணிக்க முடியுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட்ஸும் நமக்கு வந்து தராங்க. அதாவது நீங்கள் வந்து டேப் டு பே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நீங்கள் இன்டர்நேஷனல் ஷாப்பிங்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஃபாரெக்ஸ் ஃபீ வந்து செம்ம லோவாக வந்து நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அது இல்லாமல்
நம்மளுக்கு வந்து இந்தியா முழுக்க ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து உங்கள் கார்டோட கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து லிங்க் இருக்குது. ஜஸ்ட் வந்து நீங்கள் 18 வயசு மேலே ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாலே போதும், இந்த கார்டு வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். ஒருவேளை வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கீழே வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கர்வ் டிஸ்பிளே தாங்க. AMOLED டிஸ்பிளே வந்து செம்ம பிரைட்டாக இருக்குது. அதே சமயத்தில் டிஸ்பிளே வந்து செம்ம கர்வ்டாக இருக்கிறதுனால பார்க்கும்போது செம்ம ப்ரீமியமாக இருக்குது. அதே சமயத்தில் பிடிக்கும் போதும் செம்ம ப்ரீமியமாக இருக்குது. 120 ஹெச் நமக்கு வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் வந்து ப்ரீ இன்ஸ்டால் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி ஹண்ட், கேண்டி கிரஷ், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியுது. ஆனால் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத அப்ளிகேஷன்ஸும் சில அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவோ ப்ரௌசர், ஆப் ஸ்டோர் எல்லாமே நமக்கு வந்து இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் டீப்லோட் தான் வந்து பண்ணியாகணும். இல்லாட்டி நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இது மட்டும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு காண்டான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு விஷயம் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வந்து iQOO வந்து நமக்கு கூகுள் டயலர், அதுக்கப்புறம் கூகுள் மெசேஜ் அப்ளிகேஷன் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா iQOOவோட சொந்த டயலர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ iQOO டயலரில் வந்து நீங்கள் ரெக்கார்ட் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்லாம் பண்ணாது. ஆனால் கூகுள் டயலரில் அந்த அனௌன்ஸ்லாம் நமக்கு வந்து பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நமக்கு iQOO டயலர் தான், அதாவது விவோ டயலர் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து சூப்பரான விஷயம் தான். நெக்ஸ்ட் வந்து மெசேஜ் வந்து நமக்கு டிஃபால்ட்டான கூகுள் மெசேஜிங் அப்ளிகேஷன் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. வெறும் ஃபோன் அப்ளிகேஷனில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மாற்றம் வந்து iQOO வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ்க்கு போகலாம். செட்டிங்ஸ்க்கு போயிட்டு டிவைஸை பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அபவுட் ஃபோனில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து நமக்கு 13 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் Funtouch OS 13 தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. iQOO வந்து உண்மையிலே நான் iQOO கிட்ட இம்ப்ரெஸ் ஆன ஒரு விஷயம் என்னன்னா அப்டேட். ஸோ எல்லா பழைய ஸ்மார்ட் ஃபோனு கூட சூப்பராக வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக வந்து அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதை மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் என்ன சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆகஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆகஸ்ட்டில் தான் இருக்கும். ஆகஸ்ட் செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ இதுக்கு iQOO ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேம் அண்ட் ஸ்டோரேஜ். ஸோ நம்மளுக்கு வந்து ரேம் வந்து இதில் வந்து 8 GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வந்து நமக்கு 256 GB ஸ்டோரேஜும் நம்மளுக்கு வந்து இருக்குது. அதே சமயத்தில் 128 GB ஸ்டோரேஜும் இருக்குது. ஆனால் வாங்கும் போது கரெக்டாக வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெமரி கார்டு வந்து போட முடியாது. ஸோ 128 வாங்கினா 128 தான், 256 வாங்கினா 256 தான். ஸோ நீங்கள் பார்க்கலாம் ரேம் வந்து நமக்கு 8 GB இருக்குது. அது இல்லாமல் 8 GB வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது விர்ச்சுவல் ரேம், அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஆனால் நமக்கு வந்து டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்மளுக்கு அமைச்சது 256 GB வேரியன்ட் வந்து அமைச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு 23 GB வந்து யூஸ் தான் இருக்குது. மீதி எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தான் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு பேட்டரி. ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4600 mAh பேட்டரி இருக்குது. 66 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து நமக்கு பண்ணுறாங்க. ஸோ 4600 mAh பேட்டரி தான் இருக்குது. டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு செம்ம பிரைட்டாக இருக்குது. ஸோ எப்படி வந்து நமக்கு பேட்டரி லைஃப் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து தெரியும். அதே சமயத்தில் டிஸ்பிளே செட்டிங்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து pretty much எல்லா டிஸ்பிளே செட்டிங்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. 60 Hz இருக்குது, ஸ்மார்ட் ஸ்விட்ச் இருக்குது, 120 Hz இருக்குது, 90 Hz ஆப்ஷன் வந்து நமக்கு கண்டிப்பாக இல்லை. ஸோ ஸ்மார்ட் ஸ்விட்ச் இருக்குது, இல்லாட்டி 120 Hz தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நமக்கு கண்டிப்பாக வந்துருக்கு. ஸோ AMOLED டிஸ்பிளேனால நமக்கு வந்து ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து டார்க் மோட் அந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு iQOO வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே வந்து கொஞ்சம் வைப்ரண்ட்டாக தான் வந்து ஃபீல் ஆகுது எல்லா iQOO ஃபோன்ஸ் மாதிரி. ஆனால் நான் எல்லா iQOO ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரோ மோடில் தான் வந்து டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கும் அந்த கலர் சைன்ஸ் வந்து பிடிக்குதா நீங்களும் வந்து ப்ரோ மோடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சொன்னபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டார்க் தீமும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நார்மல் தீமும் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து இருக்குது. மற்றபடி எல்லா செட்டிங்ஸும் நமக்கு வந்து டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. இதில் வந்து AMOLED டிஸ்பிளே இருக்கிறதுனால ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்பாங்க ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இருக்குது. அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து iQOO வந்து இப்போது ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தடவை நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு காட்டுது. ஸோ iQOOக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய தம்ஸ் அப் வந்து நம்ம சொல்லிடலாம். இதுவும் இல்லாமல் மேலே கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தீம் ஸ்டோர்லேருந்து கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்றபடி நார்மலாக Funtouch OS 13 என்னெல்லாம் கஸ்டமைசேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோமோ அந்த கஸ்டமைசேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து iQOO வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ pretty much Funtouch OS 13 ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இங்கே வந்து இன்பில்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து DRM இன்ஃபோ, அதுக்கப்புறம் வந்து மேனுவல் கேமரா காம்பேக்டபிலிட்டி வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம DRM இன்ஃபோ வந்து செக் பண்ணலாம். ஸோ DRM இன்ஃபோவில் நீங்கள் பார்க்கலாம் சப்போர்ட்டட் ரிஃப்ரெஷ் ரேட்ஸ் வந்து நமக்கு 60, 90, 120 காட்டுது. HDR10, HDR10+ நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ OTT பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் Amazon Prime, Netflixல வந்து நம்ம ஃபுல் HDயில் வந்து கண்டிப்பாக கான்டென்ட் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுவும் ஒரு சூப்பரான விஷயம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கான்டென்ட் வியூயிங் வந்து இந்த டிஸ்பிளேல ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம்.
நெக்ஸ்ட் வந்து நம்ம மேனுவல் கேமரா காம்பேக்டபிலிட்டி வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ கேமரா டூ ஏபிஐ வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்களா இல்லையா, கூகுள் கேமரா வந்து இதில் நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ மேனுவல் கேமரா காம்பேக்டபிலிட்டி ஏற்கனவே இன்ஸ்டால் வந்து பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ண உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெர்மிஷன்ஸ் கொடுத்துட்டு செக் வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இதில் வந்து நம்மளுக்கு எல்லாமே க்ரீன் டிக் வந்து வருது. ஸோ கேமரா டூ ஏபிஐ வந்து நமக்கு எனேபிள் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளால் வந்து கூகுள் கேமரா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ கூகுள் கேமரா டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கூகுள் கேமராவோட வீடியோ வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் கூகுள் கேமராவோட வீடியோ வந்து iQOO Z7 Proக்கு போடலாம். நெக்ஸ்ட் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அண்ட் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் வந்து தெரியல. கேமராஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து 64 மெகா பிக்சல் கேமரா வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் இருக்குது. இதில் வந்து நமக்கு அல்ட்ரா வைட் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் ஆப்டிக்கல் ஜூம் எதுவுமே நமக்கு வந்து இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து உங்களால் மேக்ஸிமமாக வந்து 4K 30 FPS வீடியோ வந்து உங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் மேக்ஸிமமாக 4K 30 FPS வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 1080p 60 FPS வந்து உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து மேக்ஸிமமாகவே 1080p 30 FPS தான் உங்களால் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணிக்க முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா pretty much ஒரு டிஃபால்ட்டான ஒரு iQOO கேமரா அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம என்னெல்லாம் எதிர்பார்ப்போமோ அது எல்லாமே வந்து iQOO வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ஃபீச்சர்ஸும் நமக்கு வந்து iQOO வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் வந்து சில ஃபோட்டோஸ் வந்து நாங்கள் கேப்சர் பண்ணியிருக்கோம். அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து கலர்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேச்சுரேட்டடாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் அங்கே நேச்சுரல் கலர் அப்படின்னு சொல்லி ஒரு மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மோட் யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் கேப்சர் வந்து பண்ணோம். ஸோ அந்த மோட் யூஸ் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா pretty much பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து நமக்கு ஆன் பாயிண்ட்டாக தான் இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து சாம்சங்கோட GW3 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா வந்து ரொம்பவே சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுறது. HDR பர்ஃபார்மன்ஸும் நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு வந்து ஆன் பாயிண்ட்டில் தான் இருக்குது. ஓவராலாக கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒரு 30,000 ருபீஸ்க்குள்ளே வந்தாலும் இல்லை 25,000 ருபீஸ்க்குள்ளே வரதுக்கும் நம்மளுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கேமரா வந்து கண்டிப்பாக சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் கேமரா வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணல. அங்கே வந்து நமக்கு காஸ்ட் கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம், ஒரு கேமரா கொடுத்தாலும் அந்த ஒரு கேமரா வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து நம்மளுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு செல்ஃபி கேமரா. ஸோ செல்ஃபி கேமரா அப்படின்னு எடுத்திங்கன்னா நமக்கு வந்து இது வந்து 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் லைட்டாக வந்து சில டைம் மட்டும் எட்ஜ் டிடெக்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன்ஸாக இருந்தாலும் சரி, டீட்டெயில்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து நம்மளுக்கு ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக சொல்லணும்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த ஃபோனோட கேமராஸ்லேருந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸை இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் வந்து நான் கேப்சர் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் வந்து ஃபுல்லாக வந்து இதை பற்றி வந்து பேசலாம். ஸோ இந்த கேமரா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இருக்கிற வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறேன்னா அன்லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் இருந்தால் கீழே மறக்காமல் நமக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.